ரீசென்ட் டேஸில் இந்த சோசியல் மீடியா ரேண்டம் ஃபைண்ட்ஸில் இந்த தர்பூசணி ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டெம்டிங்காகவே இருந்துட்டு இருந்துச்சு. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் 3 திங்ஸை வச்சே பண்ணிடலாம். மில்க் மேட், ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறமா தர்பூசணி. என்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, பாலாட தான் நெய் காய்க்கிறதுக்காக வேண்டி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மில்க் மேடுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம பண்ணும்போது ஜூஸ் மாதிரி இருக்கும், க்ரீமி டெக்ஸ்டராக இருக்காது. தர்பூசணியோட விதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு 1 கப் மில்க் மேட், 1 கப் பாலாடை சேர்த்து நல்லா அடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 1 பிஞ்ச் உப்பு, லைட்டாக லெமன் ஜூஸ், லைட்டாக ஜிஞ்சர் ஜூஸ் சேர்த்து கலந்துட்டு தர்பூசணியோட அவுட்டர் லேயர் ஸ்கின்ல அந்த ஜூஸை வந்து ஊற்றிடலாம். 4 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நேற்று ஈவினிங் வந்து எடுத்து கட் பண்ணி பார்த்தேன், ஃப்ரீஸ் ஆகலை. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் எடுத்து கட் பண்ணேன். அந்த வீடியோஸில் வந்து அழகாக ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பாறாங்கல் மாதிரி இருந்துச்சு, கட் பண்ண முடியல. ஆனால் வந்து ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி சாப்பிட்டேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ